ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ட்ராட்டஜியோட இன்றைக்கியோட பொசிஷன் பாருங்கள். 6வது நாளாக பொசிஷன் எடுத்திருக்கோம். நிஃப்டி 50ல் பிப்ரவரி 10ஆம் எக்ஸ்பிரி 25,700 செல் பண்ணியிருக்கோம். 24,500 பை பண்ணியிருக்கோம். சேம் எக்ஸ்பிரி 25,700 24,500 சேம் எக்ஸ்பிரி. 25,700 பை 24,500 செல். இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் 14,000 சம்திங், மேக்ஸிமம் லாஸ் 63,000. நமக்கு இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு மினிமம் ஒரு 80,000 இருந்தால் போதும். எக்ஸ்பிரி அன்றைக்கி ஒரு 10,000 20,000 சேர்த்து தேவைப்படும். ஓகே, சரி. இந்த பொசிஷனை ஏன் எடுக்கிறோம், இந்த ஸ்ட்ராட்டஜியை டெய்லி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறோம். ஓகே, அதாவது இந்த ட்ரஸ்ட் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்னென்னா, ரெகுலராக டெய்லியும் ஒரு லாட்டை செல் பண்ணணும். 3 மணிலேருந்து 3:30 மார்க்கெட் ஹவர்ஸ் முடியறதுக்கு ½ அன் ஹவர் முன்னாடி நிஃப்டி 50ல் டெய்லி ஒரு லாட்டை செல் பண்ணணும், ஒரு ஹெட்ஜ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது என்னென்னா, என்றைக்கு நம்ம செல் பண்ணுறோங்களோ அன்றைக்கிலேருந்து 30 நாள் எக்ஸ்பிரி இருக்கணும். அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி என்ன டேட் 9, அடுத்து 30 நாளில் எது நியரஸ்ட் எக்ஸ்பிரி 9னா அடுத்து 30 நாள்னால் சும்மா ஒரு பிப்ரவரி 9 10 அந்த மாதிரி முன்ன பண்ண ஒரு எக்ஸ்பிரியை செல் பண்ணணும். நிஃப்டி 50யோட அட் மணியை செல் பண்ணணும். 30 நாள் எக்ஸ்பிரி டைம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி செல் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு எட்ஜ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். இவ்வளோதான் ரூல். அடுத்து என்னென்னா, ரெகுலராக பண்ணணும். டெய்லியுமே செல் பண்ணணும். ஒரு நாள் செல் பண்ணிவிட்டு ஒரு நாள் செல் பண்ணாமல் விட்டால் அது லாஸ், அதிகப்படியான லாஸ் கொடுக்கும். சரி, ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு நீங்கள் நினச்சா டெய்லியுமே செல் பண்ணணும். அதுவும் ஒரு லாட்டை தான் பண்ணணும், எக்ஸ்ட்ராவும் பண்ணக்கூடாது, அதுவும் பண்ணாமே விடக்கூடாது. அப்படி பண்ணால் லாபம் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். 30 நாளைக்கு அப்புறம் நம்ம 30 நாளுக்கு அப்புறம் செல் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 30 நாள் ஆனால் எக்ஸ்பிரி ஆகும். திருப்பி மார்ஜின் மணி நமக்கு கிடைக்கும். ரெகுலராக திருப்பி அந்த மார்ஜின் மணி வச்சு செல் பண்ணலாம். அதனால தான் 30ஆவது நாளை செல் பண்ணுறது. ஓகே.